ஹாய் சார், வணக்கம். வணக்கம் மேம். என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த ஷாப் விட்டு இந்த ஷாப் ஜம்ப் ஆயிட்டீங்களா? ஜம்ப்லாம் அவ்வளோ நிறைய பேர் ஃபர்ஸ்ட் வந்து குர்த்திஸ் போடுறீங்க, அது 3 பீஸ் வந்து போட மாட்டேன்றீங்க, காட்ட மாட்டேன்றீங்க. 3 பீஸ் செட் இருக்கா இல்லையா? ஏன் 3 பீஸ் செட்டுக்கு இவ்வளவு டிமாண்ட் ஆயிட்டு இருக்கே? 3 பீஸ் செட் அஃபோர்டபிள் இல்லையா மேம்? லெகின் வாங்க தேவையில்ல, துப்பட்டா வாங்க தேவையில்ல அப்படின்ட்டு ஃபுல் செட் சேல் பண்ணலாம்னு. இப்போ வந்து எல்லாமே பேண்ட் நிறைய குவாட் செட்ஸ் கேக்குறாங்க, அதை விட்டாச்சுன்னா 3 பீஸ் செட் கேக்குறாங்க. இதுதான் சாம்பிள் போயின்னு இருக்கு. நாங்க ஜஸ்ட் ஃபார் இன்ஃபோ தான் பண்ண முடியும். அது நிறைய டிஃப்ரெண்டான மெட்டீரியல்ஸ், ஏதாவது டிசைன்ஸ் வந்துனே இருக்கும். ஸோ இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற ஆஸ் ஆஃப் நவ் என்ன கலெக்ஷன் இருக்கு அது மட்டும் தான் காட்டணும் இருக்கும். உங்களுக்கு தப்பு சொல்றது மீன்ஸ் அந்த பொய்யான வார்த்தை சொல்லிட்டே உங்களுக்கு வீடியோலாம் எடுத்துறணும்ட்டு என்ன இல்லை. ஸோ இன்னைக்கு வீடியோல என்ன நிஜமா புது கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்களா? அதுவும் தான் இந்த வீடியோல பாருங்க. இந்த புது கலெக்ஷன் இல்ல, ரெகுலர் கலெக்ஷன் எனக்கு வேண்டாம், புது கலெக்ஷன் தான் வேணும். புது கலெக்ஷன் தான் காட்ட போறேன் மேடம். ஓகே, வீடியோ பார்க்கலாம். ஏதாவது பழைய கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஏதாவது பழைய கலெக்ஷன் வந்தாச்சுன்னா நானே கமெண்ட் பண்ணிடுவேன். ஐயோ, பழைய கலெக்ஷன்ஸ் இப்போ இருக்கிற கலெக்ஷன் காட்ற பழைய. ஓகே, எனக்கு பாந்தினி காமிக்கிறீங்களா? இதெல்லாம் 3 பீஸ் செட்டுங்களா? இதெல்லாம் நான் தான் சொன்னேன் 3 பீஸ் செட் ஃபர்ஸ்ட் காட்றேன். மனுஷன் வந்து போறதுக்கே இடம் இல்லாம பண்ணி வச்சிருக்கீங்க இந்த ஷாப்ல. ஆமா, நிறைய வேறன்னா இந்த பெங்களூர் ரெண்ட் கட்ட முடியுங்களா இல்லாட்டி? வாவ், பாந்தினி பேட்டர்ன் இல்லீங்களா? சூப்பர். என்ன மெட்டீரியல் சார் இது? இது சாஃப்ட் வேட்டிகன்னு சொல்வாங்க. இது வந்து உங்களுக்கு ஹேண்ட் வர்க், சோ ஆரி வர்க்னு சொல்வாங்க இல்லீங்களா? அந்த டைப்ல ஆரி வர்க் கொடுத்திருக்காங்க. இது வெர்டிகன்ல பிரீமியம் வெர்டிகன் பாந்தினி ஸ்டைல் பாட்டம். இது எப்படா புடிச்சு காட்டணும்னே தெரியல மேம். இது இங்க பாருங்க, காம்பினேஷன் துப்பட்டா, பனாரசி துப்பட்டா கொடுத்திருக்காங்க வித் வாஷபிள். சோ ரெகுலர் வாஷ் வேர் பண்ணிக்கலாம் அப்படினு. உல்டா இருக்கு சார் துப்பட்டா. ஆமா, உல்டா பண்ணிட்டானே மேம். ஓகே, சூப்பரா இருக்கு. எவ்வளவு காஸ்ட் வரும் இது? 799 ஹோல்சேல் பிரைஸ். 790. இதெல்லாமே கலர்ஸ் சார் இதுல? கலர்ஸ் நிறைய இருக்குது பாருங்க. இந்த மாதிரி ஒரு கலர் வரும் உங்களுக்கு. எல்லாமே ஆரி வர்க்குங்களா? ஆரி வர்க் இருக்குது. ஓகே, அந்த மாதிரி. சோ இதெல்லாம் நான் அங்கேயே பாத்துக்கறேன் கலர். அங்கேயே பாத்துக்கறீங்களா? நல்லது. இங்க மேலே ஒரு கலர் இருக்கு, அது காட்டுவீங்களா? குவாண்டிட்டியும் இருக்கு. சோ மிஸ் பண்ணாதீங்க. இது எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் இருக்கும். வீடியோ பார்த்த உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. செட் ஆச்சுங்களா? சோ இது கலம்கரி 3 பீஸ் செட்ஸ். ஓகே, கலம்கரியில நிறைய விதமா இருக்குது. சோ நாங்க எந்த கலர் காட்டணும் திருப்பி நீங்க போய் பரவாயில்ல சார், இது வேண்டாம், எனக்கு நியூ கலெக்ஷன்ஸ் காமிங்க. இது நியூ கலெக்ஷன் தான் மேம். என்ன மேம் எப்படி சொல்றீங்க நியூ கலெக்ஷன் இல்லாம? நியூ கலெக்ஷன் இதெல்லாம் என்ன காட்டுறது? அப்ப பழைய கலெக்ஷன். சோ இது காமிங்க, ஒரு கிரீன். மேம் நியூ கலெக்ஷன் தான் வேண்டாம். இந்த சைடு ஏதோ கண்ணு உறுத்துது, அத பார்க்கலாம். வர நீங்க என்ன ஒரே வாட்டி எல்லாம் காட்ட முடியுமா? நீங்க விட்டா 40 நிமிஷம் வீடியோ எடுக்கறீங்க, கையே வலி வந்துடும். அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றீங்க. காட்டணும்னா வேற என்ன செய்யறது? இது கலம்கரிங்களா? கலம்கரியில 3 பீஸ் செட். ஓகே ஓகே, இங்க பாருங்க. இன்னொன்னு பிரைஸ் சம்மர் ஸ்பெஷல். பிரைஸ் எல்லாம் அப்போ போகுது, இருக்கும் போது வாங்கிக்கோங்க. அப்புறம் அப்பனா பிறகு இப்ப எப்படி கோல்டு ட்ரெயின் மேல போயிடுச்சு ஒரே டைம், அந்த மாதிரி இப்ப ரேட் கூட ட்ரெயின் மேல போகுது. இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற ஸ்டாக் எல்லாமே அதே ரேஞ்ச் இருக்கும். புதுசா நியூ என்ன வருதோ அது ரேஞ்ச் வேரியும் ஆகும், கம்பல்சரி 100% ஆகும். நீங்க சொல்லி சொல்லி நிறைய பேருக்கு அப்போ வந்து ஃபீல் ஆவீங்க. இப்ப பாருங்க, இது வந்து இன் கேஸ் கம்மி ஆச்சுன்னா கம்மி பண்ணுவீங்க இல்லீங்களா? கம்மி ஆகாத மேடம். இன்னும் அப்பாவுமே தவிர கம்மி அவர் சான்ஸ் இல்லை. இன்னும் 1 இயர் டைம் கேட்டிருக்கேன். இந்தியா பிரைம் மினிஸ்டரே கேட்டிருக்காரு 1 இயருக்கு. ஓ, அந்த மாதிரி சொல்றீங்களா? அப்போ இன்னும் ரேட் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்கு. கோல்டு நீங்க நிறைய பாப்பீங்க இதுக்கு முன்னாடி. கோல்டு பர்ச்சேஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க வேற, பெரிய பாம்பு எடுத்து போடுற மாதிரி. அப்படி இல்ல, ஜஸ்ட் கமன் ஒரு சின்ன விஷயம் வந்து எல்லாத்துலயும் ப்ரொடக்ஷன்ல ஒரு பேப்பர் கவர் பிரைஸ் அப் ஆயிடுச்சு, எல்லாமே அப்பாவ போகுது. நாங்க சொல்றது இப்ப இருக்கிற பிரைஸ் தான், நெக்ஸ்ட் கூடும் பிரைஸ். அது நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். இப்போது பிரைஸ் நம்ம பார்க்கலாம். இது ஏதோ எனக்கு கொஞ்சம் கண்ணை உறுத்துது சார். இது இருங்க மேடம். என்ன மேடம் நீங்க என்ன காட்டவே விட மாட்டேன்றீங்க? சரி, இது காமிங்க. இந்த பிங்க் சூப்பரா இருக்கே. இந்த பிங்க்குங்களா? ஓகே, இது வந்து இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ இது ரெட். ஆக்சுவலி நான் உங்களுக்கு பிங்க் காட்ட போறேன் இதுல. ஏன்னா ஓப்பன் ஆயிருக்கு, அதனால திருப்பி திருப்பி ஓப்பன் ஃபோல்ட் பண்ண முடியாது. ஓகே, கலர் கூட ரொம்ப உறுத்துது கலர். அப்படிங்களா? நல்லா இருக்கு மேடம். சோ மெட்டீரியல் சாஃப்ட் இருக்குது. அது பர்லின் சில்க் இல்லீங்களா? இத பாருங்க, பர்லின். சோ அதே மாதிரி த்ரெட் வீவிங் பாருங்க, ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க. ஹெவி பார்ட்டி வேர்க்கு ரொம்ப அழகா இருக்கும். சோ
பாட்டம் செல்ஃப் காம்பினேஷன் வித் கலம்கரி பிரிண்டட் துப்பட்டா. ஸோ மிஸ் பண்ணாதீங்க, இது திருப்பி ரீஸ்டாக் ஆகும். நான் நிறைய டைம் சொல்லியிருந்தேன், நிறைய பேருக்கு வந்து எங்க வாங்கணும் எப்படி போகணும் ஒன்றும் பண்ண தேவையில்ல, பெரிய கஷ்டமே கிடையாது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆயிடுச்சு, இப்போ ஒர்க் ஃப்ரம் சேல். ஓகேவா, ஹோம் சேல் அப்படின்றாங்களா, அந்த மாதிரி நீங்க ஹோம் ஷாப்ல உட்காருங்க, ஹோம்ல உட்காருங்க, நாங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறோம், நீங்க அங்கிருந்தே ஆர்டர் பண்ணிக்கோங்க, அங்கிருந்தே ஆன்லைன் சேல் பண்ணுங்க. ஓகேவா, ஆஃப்லைன் இருக்க ஸ்டோர் ஆன்லைனுக்கு வாங்க. நிறைய ப்ராடக்ட் மீன்ஸ் என்ன சொல்றது, இதுக்கு மேல வந்து கொரோனா டைம் மாதிரி தான் ஆன்லைன்ல தான் ஓடும். ஓகேவா, சோ அதனால அது பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நிறைய 3 பீஸ் செட் வந்திருக்கு. என்னது ராசல் சாரி என்னது லீவால ரயான்ல. சோ அதுலயும் 3 பீஸ் செட்ல இருக்குது. சரி, ஒரு கிரீன் கலர் மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இது எல்லாமே அதேங்களா? அதேதான், ரயான்ல 3 பீஸ் செட். இது எவ்வளவு சார் காஸ்ட்? இதுல இருக்கும் வெறும் 599ங்களா? சூப்பரா இருக்கே 599க்கு. 599 3 பீஸ் செட் தாராளமா ஒரு 900 850 சேல் பண்ணிக்கலாம் மேடம். நீங்க என்ன அவன் நீங்க போய் சிங்கிள் வாங்கி பாருங்க, ஒரு ஸ்டிச் பண்ணி பாருங்க, குர்த்தி மட்டும் எவ்வளவு பிரைஸ் கேக்குறாங்கன்னு. ஸ்டிச்சிங் காஸ்ட்டுக்கு ட்ரெஸ் ஃப்ரீயா வருதுன்னு நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து துப்பட்டா இல்லைங்களா, ஹீட் கண்டிஷன்ஸ்க்கு யூஸ் பண்ற ஒரு மெட்டீரியல்ஸ். ஓகேவா, இந்த கண்டிஷன்ஸ்க்கு இதுதான் ஃபிட். நீங்க ரொம்ப இது பண்ணியாச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். ஜிகிஜிகன் போட முடியாது. அது டச். நெக்ஸ்ட் வந்து இது பாருங்களா, இதெல்லாம் வந்து 2 பீஸ் செட் குவாட் செட்ஸ் அப்படின்றாங்க. டாபு காட்டனா சார்? இது காட்டன் தான், இந்த மாதிரி குவாட் செட்ஸ் இருக்குது. சோ நெக் மட்டும் ரொம்ப அழகா கொடுத்திருக்கீங்களே இதுக்கு. இத பாருங்க, மெயின் அந்த காம்பினேஷன்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. பாட்டம் வந்து plain வரும். இது 2 பீஸ் செட்ஸ். இப்போ நாங்க ஆல்ரெடி காட்டனனா. சோ குரூப்ல எல்லாத்துக்கும் பிரைसेस மென்ஷன் பண்ணுவீங்க இல்லீங்களா? ஆமா மேடம், அதான் மேடம் சொல்லிருக்கேன், எல்லாத்துக்கும் மென்ஷன் பண்ணிருக்கோம். ஓகே, சரி. இத பாருங்க, இதெல்லாம் இந்த செக்ஷன் என்னன்னா டிஷ்யூ குர்தீஸ். ஓகேவா, குர்த்தி இருக்கு, 2 பீஸ் இருக்கு. இது மட்டும் குர்தீஸ் மட்டும் ஒன்னு ஓபன் பண்ணி காட்டுறேன். 2 பீஸ் ஆன் சைடு காட்ட போறேன். ஓகேவா, குர்தீஸ்ல இருக்க வேணும்னா குர்தீஸ் எடுக்கலாம், 2 பீஸ் வேணும்னா 2 பீஸ் எடுக்கலாம். ஓகே, ஆர்கன்சா அப்படின்றாங்களா டிஷ்யூல. சோ இது வந்து என்னது ஆர்கன்ஜா டிஜிட்டல் டிஷ்யூ குர்தீஸ். சோ இதுதான் அப்ப நான் இன்ஸ்டாகிராம்காக இத போட்டுறேன். ஜஸ்ட் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. இந்த பாருங்க, இதெல்லாம் வந்து ஃபெஸ்டிவ் சில்க் குர்தீஸ். ஓகே, பரவாயில்ல. கலர்ஸ் மட்டும் காமிங்க. இதுல கலர்ஸ்ல இந்த பாருங்க, நிறைய 2-3 கலர்ஸ் காமிங்க. இந்த மாதிரி கலர்ஸ் வருது பாருங்க. நிறைய பேர் நெக் கேட்டிருந்தீங்களா, நெக் டிசைன். இப்போ இந்த வாட்டி இந்த நெக் டிசைன் எடுத்து வந்திருக்கோம். உங்களுக்கு பிடிச்சா இருக்கா, பிடிக்கலையா, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அட்லீஸ்ட் காமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது இந்த நெக் வேணாம், இது நெக் வேணும், இல்ல உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு, கஸ்டமைஸ் இருக்குது, அந்த மாதிரி சொல்லியிருந்தாச்சுன்னா நாங்க பண்ண போறோம். ஜஸ்ட் இது காட்டுறேன் நான். ஒரு 2 பீஸ் செட் ஃபெஸ்டிவ் 2 பீஸ் ஃபெஸ்டிவ் சில்க். இது செமி ரா சில்க் அப்படினு சொல்வாங்க. ரொம்ப அழகான பேட்டர்ன். மேடம் நெக் ஏதோ ஒன்னு டிஃபரெண்டா கொண்டு வந்துடுறீங்க. அது ஏதோ ஒன்னு கிடையாது மேடம், நல்லா இருக்கு நெக் தான். உங்களுக்கு பிடிக்கும் இல்ல? ஓகே, கரெக்ட்டா அந்த நியூ கலெக்ஷன்ஸ் தான் காமிச்சிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, நியூ கலெக்ஷன் காட்றாலோ தப்பு பண்றீங்க. நெக்ஸ்ட் இன்னொன்னு, இது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். வாட்டிகன்ல காலர் நெக்கோட டிசைன் குவாட் செட்ஸ். பாருங்க, இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு நாள் எல்லாம் வேணும்னு நினைக்கிறேன். டிசைன்ஸ் எல்லாமே நீங்க பார்த்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா பெட்டர் குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க. என்ன தெரியுமா பண்றாங்க, அங்கிருந்து சும்மா மைண்ட் பிளாக் ஆயிட்டு இங்க வந்துடுறாங்க. வீடியோ பாக்குறீங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ பார்த்த பிறகு குரூப்ல ஜாயின் ஆகுங்க. நீங்க வாங்க தேவையில்ல, வாங்காதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும், குரூப்ல ஜாயின் ஆகுங்க. இந்த மாதிரி டெய்லி போட்டோஸ் போடுறோம். ஓகேவா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க வரும்போது அட்லீஸ்ட் அந்த 4-5 போட்டோ காட்டுங்க. நான் என்ன எல்லாமே காட்ட முடியாது இல்லைங்களா, அந்த போட்டோ வச்சு அந்த ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி மெட்டீரியல் நாங்க காட்டுறோம். ஓகேவா, ஆனா பிளாங்கா வரக்கூடாது. ஏதாவது ஒரு போன் வாங்க போகணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, அது போன் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு போவீங்க. அதே மாதிரி எல்லாமே வர்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்டைல் 11க்கு வர்றதுக்கு முன்னாடி ஸ்டைல் 11ல என்ன இருக்கு அப்படின்ட்டு சேவ் பண்ணிட்டு வாங்க. பார்த்துட்டு பொறுமையா நிதானமா வாங்க. அதுக்கப்புறம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்க. நீங்க வந்து நாங்க ஒரே டைம்ல வாங்கணும்னு சொல்ல வரல, இந்த மாதிரி கலெக்ஷன் இருக்குன்னு சொல்ல வரோம். குரூப்ல ஜாயின் ஆகுங்க. அதுல வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் போடுவாங்க, சேவ் பண்ணி. இதுல கலர்ஸ் இருக்கு இல்லீங்களா, இது எல்லாமே கலர்ஸ். ஓகே, டிஃபரெண்டான கலர்ஸ் இருக்கு. கலர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இது குர்தீஸ், ரங்கோலி குர்தீஸ். ரங்கோலி தான் நம்ம அது பேரு. ஆமா ரங்கோலி தான். நிறைய ரங்கோலி வந்துச்சு, ரங்கோலி போச்சு. பாருங்களா, இந்த மாதிரி ரங்கோலி நீங்க போடுவீங்களா? ரங்கோலி வீட்ல? ஆமா, போடுவீங்களா? போடுவோம், ஆனா ஒரு காலத்துக்கு முன்னாடி, இப்ப இல்ல. யாருமே போடுறது இல்லையா, இல்ல போடுறீங்களா? அதனால வந்துச்சு, நீங்க ரங்கோலி போட தேவையில்ல, அட்லீஸ்ட் இது பார்த்தாவது கீழே போடுவீங்க. அதனால ட்ரெஸ்ல கொண்டு வந்துட்டாங்க. எப்படி வீட்டுக்கிட்டயாவது போடுறது இல்ல, ட்ரெஸ்லயாவது. அந்த பிங்க் காமிங்க. யாரா, என்ன பிங்க் மேடம்? பிங்க் என்ன மேடம், எல்லாருக்கும் பிங்க் தான் பிடிக்குமா? பிங்க் நான் பாருங்களேன், அட்லீஸ்ட்
யாராவது கேட்டாச்சுன்னா ரங்கோலி போட்டாச்சா இல்லையா அப்படின்னா ஏய் ஆல்ரெடி போட்டிருக்கப்பா குர்த்தி மேலே அப்படின்னு சொல்ல போறீங்க. இந்த பாருங்களேன், ஸோ பிளெயின் கான்செப்ட்ல வந்திருக்கு இல்லைங்களா? பிளைன் கான்செப்ட். இதுக்கு வேற சிக்கு கொடுத்தாச்சுன்னா நல்லா இருக்காதுன்ட்டு தான் பிளைன்ல கொடுத்துருக்கோம். இருக்கு காம்பினேஷன் கூட. டிசைன்ஸ் வேற வந்து இதுக்கு ராமா கிரீன் லெகின் போட்டா சூப்பரா இருக்கும், இல்ல கோல்ட் கலர் லெகின் கூட பேர் இதெல்லாம் வந்து என்னது ஹோல்சேல் டிபார்ட்மெண்ட் மட்டும் தான். ஓகே, ரீட்டைல் இல்ல. ஸோ வீடியோ முழுசா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஆமா, நிறைய பேர் வந்து காட்டன் கேட்டிருந்தீங்க. சோ காட்டன் குவாட் செட்ஸ் இது. சோ காட்டன் குவாட் செட்ஸ் இந்த மாதிரி கலம் என்னது காட்டன் குவாட் செட்ஸ் only 430. சோ இதெல்லாம் ஒன்னு வந்து காட்ட போறோம் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கு அப்படினு பாருங்க. இது 430ங்களா? ஆமா, இது நெக் பாத்தீங்களா? இந்த நெக் பானக் பா எல்லாமே நிக்குதா? பாருங்க, இது காட்டன் மேடம். காட்டன்ல வந்து பாந்தினி டிசைன் இல்லைங்களா? பாருங்க பேண்ட். சோ இதுல கலர்ஸ் கூட இருக்கு. கொஞ்சம் லிமிட்டட் கம்மி பிரைஸ் இருக்கு அப்படின்ற டைம்க்கு வந்து இந்த போலாம் நீங்க. ஓகேவா? சோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரீவியஸ் ராசலுக்கு இருக்கா இல்லையா, இவங்க நிறைய பேர் போடவே மாட்டேன்றாங்க குரூப்ல போடாததுக்கு ரீசன் என்ன தெரியுமா? கம்மியா இருக்கு ஸ்டாக், அதனால தான் போட மாட்டோம். ஏன்னா நிறைய ஆர்டர்ஸ் வருது. ஓகேவா? ராசலுக்கு பாருங்க ஒரு விஷயம் காட்டிடுங்க, அப்புறம் சொல்ல போறீங்க ராசலுக்கு இல்லவே இல்லை, அவங்க என்னப்பா அவங்க தப்பு சொல்றாங்க. நிறைய பேர் கேக்குறாங்க ராசு இருக்கா இல்லையா அவங்ககிட்ட ராசலுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இருக்குது, இருக்கும்போது குரூப்ல போடுறோம். அது நிறைய சோல்ட் அவுட் ஆனா லிமிட்டடா இருக்கிறதுனால உங்களுக்கு போட முடியல. அது இங்க வர்ற ஆஃப்லைன் கஸ்டமர் 1-2 இருந்தா தான் அவங்க வருவாங்க. ஸோ அதனால வந்து அது இந்த ப்ரொடக்ஷன்ல இருக்குது. ப்ரொடக்ஷன் முடிஞ்ச உடனே குரூப்ல போடும். ஸோ இது 2 பீஸ் செட். ஓகே, 2 பீஸ் செட்ல இந்த மாதிரி வரும். யாருக்கு தெரியாத ராசலுக்கு டீமுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குது. ஓகே ஓகே, ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல, புதுசா பாக்குறவங்களுக்கு இதுதான் ராசலுக்கு. 2 பீஸ்ல இது இருக்குது. நிறைய பேர் ஒரு மேடம் இஸ் இட் அவைலபிள் ஆர் நாட் அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னு தெரியல. போதும் சார், போதும் இருக்கு மேடம். போதும் கிடையாது, இருக்குது. இது 3 பீஸ் செட். ஓகே, லைவ் தான் போயின்னு இருக்கேன்னு நினைக்கிறேன். டைமும் வேணா பார்த்துக்கோங்க. இங்கே வாங்களா டைம். ஓகே, லைவ் டைம் தான். Thursday 14:5:51. ஓகே, வீடியோ போடுற டைமு. ஸோ நிறைய பேர் கேட்குறேன், என்னப்பா தப்பா போட்டியா, முன்னாடி எடுத்த வீடியோ எடுத்த போட்டியா அப்படின்னு. கிடையாது, இருக்குது. அதனால காட்டுன்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து 3 பீஸ் செட் ராசிலுக்கு. ஓகே, இங்கே பாருங்க, கலம்கரி துப்பட்டா இல்லைங்களா? துப்பட்டா தெரியுது பாருங்க. ஓகே, சோ இது வந்து இந்த மாதிரி 1-2 செட் தான் இருக்கு. அதனால தான் குரூப்ல போடல. தப்பா நீங்க இந்த குரூப்ல ஏன் போடல அப்படின்ட்டு. குரூப்ல போடாத ரீசன் ஒரு செட் 2 செட் இருக்குனால அது போட்டா. சரி, இந்த இக்கத் வந்துச்சு அதுக்குள்ள சேல் பண்ணிட்டீங்களா? 3 பீஸ் செட் இக்கத் வந்து எனக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்த உடனே இக்கத்ல போட்றோம் அப்படினாங்க, போட்டேன் நான். அதனால எல்லா கலர்ஸும் காலி பண்ணிட்டீங்க. பரவாயில்ல விடுங்க, காமிக்காத. ஒண்ணு காட்றேன் மேடம். இதுக்கு என்ன தெரியாது, நியூ கஸ்டமர்ஸ்க்கு எப்படி தெரியும் இந்த மாதிரி கூட இருக்கு அப்படின்ட்டு. எல்லா கலர்ஸும் காலி பண்ணிட்டு 2-3 கலர் வச்சிட்டு காமிச்சா என்ன பண்றது? இந்த மாதிரி இருக்குது மேடம். நெக்ஸ்ட் வரும் மேடம். நீங்க என்ன மேடம் வித் லைனிங் இல்லீங்களா? இது வித் லைனிங் 3 பீஸ் செட். இது 3 பீஸ் செட் கம்ப்ளீட் இக்கத் ஹேண்ட்லூம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷன். பாட்டமும் நீங்க பார்க்கலாம், இந்த மாதிரி ஒயிட் காம்பினேஷன் பாட்டம், அதுவும் இக்கத்து. இதுல பிடிச்சதே இந்த துப்பட்டா மட்டும் கொடுத்துருங்க சார். இப்படி துப்பட்டா மட்டுமா? அப்புறம் பேட்டை கொடுத்து யாருக்கு நான் போட்டுக்குவா? சூப்பரா இருக்கு, ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு துப்பட்டா. டவல் மாதிரி, டர்க்கி டவல் மாதிரி இருக்கு. டர்க்கி டவல் இல்ல, ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. ஸ்மூத்தா இருக்கு. நல்லா. இது நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்த உடனே குரூப்ல அப்டேட் பண்ணுங்க. சோ குரூப் அப்டேட் பண்ண மேடம். ஆனா வந்து அதுக்கு முன்னாடி ஆர்டர் நிறைய போயிடுச்சு. சோ நெக்ஸ்ட் வந்து இக்கத்துல ஏலைன் குவாட்சஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏலைன்ல இருக்காங்க. ஏலைன்ல நிறைய டிமாண்ட் இருக்குது, 4 பீஸ் அண்ட் 2 பீஸ் 3 பீஸ்க்கு. ஸோ இப்போ ஏலைன்ல இக்கத்துல இருக்குது. ஸோ இங்கே பாருங்க, ஏ லைன். ஓகே, இது ஏ லைனிங் இல்லைங்களா? சூப்பர். ஏ லைன்ல இக்கத் ஹேண்ட்லூம் குவாட் செட்ஸ். ஸோ இது வந்து இதில் காட்டிட்டோமா? நெக்ஸ்ட் ரேண்ட்ல 3 பீஸ் செட் ஆல்ரெடி கட்ட. செட்டிநாடுல இருக்கும் பாருங்களேன். செட்டிநாடு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க 3 பீஸ் செட் இருக்கா? பரவாயில்ல, எனக்கு இந்த கலெக்ஷன் வேண்டாம், புது கலெக்ஷன் காமி. புது கலெக்ஷன் அங்க இருக்கு, அந்த சைடு போய் பார்த்தறலாம். அதுக்கு முன்னாடி 2 விஷயம் காட்ட வேண்டியது. புதுசா கலெக்ஷன்ஸ் பிறகு டிஜிட்டல் டிஷ்யூல வந்து எல்லாம் போச்சு. திருப்பி புது கலெக்ஷன் வந்து இந்த மலேசியா கஸ்டமர்ஸ் ஜாஸ்தி டிஷ்யூ வாங்குறாங்க. மலேசியா கஸ்டமர் கிடையாது, இன்டர்நேஷனல் கஸ்டமர்ஸ் எல்லாம் சூப்பர்னு சொல்லலாம். உண்மையா சொல்றேன். எதுக்கு அவ்வளோ டிமாண்ட் டிஜிட்டலுக்கு? கஸ்டமர்ஸ் நான் கூட யோசிப்பேன், என்னடா நம்ம இந்தியால இருந்துட்டு பாரு, நமக்கு இந்தியாவோட ஜாஸ்தி ஃபாரின்ல தான் இருக்கும் நம்ம. நானா எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இந்தியாக்காரன் ஃபாரின்ல இருக்காருன்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அவங்க தான் கொடுக்குறேன். ஏன்னா கஷ்டப்பட்டு அவங்க அங்க இருக்காங்க, நல்லபடியா இருக்காங்க, நல்லா இருக்கணும் நீங்க எல்லாம் வந்து. ஏன்னா இந்தியா ரெப்ரசன்டேட்டிவ். இந்தியா அட்லீஸ்ட் வந்து அந்த அளவுக்கு மலேசியா, கனடா,
ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் ஆனா இவங்க அதுல நம்ம தமிழ்காரங்க தான் ஜாஸ்தி இருக்காங்க போல இருக்கு. இருக்காங்க, நல்லா இருக்காங்க, நல்லா சேல் பண்றாங்க கூட. நல்லா வந்து நல்லா இருக்கணும், நீங்க நல்லபடியா சேல் சில பண்ணுங்க. கஸ்டமர் அங்க கூட ஹோல்சேல் சேல் பண்ற மாதிரி இருக்கு. இல்ல மேம், நாங்க 100% 200% அவங்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னா, நாங்க இருக்கோம், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னா பண்ணி கொடுக்கும். ஓகேவா? என்னைக்குமே வந்து ட்ரஸ்டபிளா நாங்க இருக்கோம். ஓகே, எந்த ஷாப் மைண்ட்ல என்ன வச்சு இவங்க தான் ஓனர், மூஞ்சி பாத்துக்கோங்க, நம்பி வாங்கிக்கலாம். சோ ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. ஆல்ரெடி வாங்கி இருக்காங்க. சோ அவங்களுக்கு சொல்ல தேவையில்ல. எனக்கு புது கஸ்டமர் சொல்லிட்டு இருக்கேன் நான், வாங்குறவங்களுக்கு இல்ல, புது கஸ்டமர். என் கஸ்டமர் செல்லமே அப்படின்னாங்க, எனக்கு பிடிச்சி போச்சு அந்த வார்த்தை. செல்லமே பிரதரு எனக்கு ஐட்டம் கொடு அப்படின்னாங்க. அவங்க எனக்கு வார்த்தை அந்த மாதிரி நல்லா பிடிச்சது, அவங்க லாங்குவேஜ் நல்லா பிடிச்சது. ஸோ என்ன சொல்லிக்கிறது அப்படின்னா, இங்கே மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் வேர்ல்டு ஷிப் பண்ணியிருக்கோம். யாருக்கா வேணுமா ஜஸ்ட் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் ஆகுங்க. இமீடியட்லா வாங்குறது நான் சொல்ல வரல, நீங்க பாருங்க த்ரூ அவங்க அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். இன்னொன்னு, இந்த ப்ளீஸ் என்ன சொல் 1-2 வாங்குற டைம் வந்து குரூப்ல ஜாயின் ஆயிட்டு எங்களை டிஸ்டர்ப் பண்ணாது, நாங்க கொடுக்கறது இல்ல, 1-2 கொடுக்கறது இல்ல. அதனால ஃபர்ஸ்ட் சொல்றோம், லாஸ்ட் சொல்றோம், மிடில் சொல்றோம். ஃபர்ஸ்ட் வீடியோ பாத்தீங்களா, அதுக்கப்புறம் குரூப் லிங்க் இருக்கும், ஜாயின் ஆயிடுங்க. ஃபர்ஸ்ட் ஃபுல்லா பாருங்க என்ன மாதிரி சொல்றேன். அதுக்கப்புறம் 1 day 2 day குரூப்ல வாட்ச் பண்ணுங்க. அதுக்கு மீறி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. நான் இமிடியேட்லி என்ன வாங்க சொல்றேன். இதெல்லாம் புது கலெக்ஷன்ஸ். என்ன சொல்றேன், என்ன ஃபேப்ரிக் அப்படினா ரோமன் சில்க், அதுலயும் சிம்மர் கிளாத் டைப்ல கொடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு, அந்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் இந்த சம்மருக்கு கூட. இந்த மாதிரி வரும். பிரைஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க. எல்லாமே உங்களுக்கு கலர்ஸோட சார்ட் வந்துடும். சோ இது வந்து சும்மா எக்ஸாம்பிள்ஸ் தான் காட்டினேன். நிறைய கலெக்ஷன் மெயின் ரூம் இது கூட சூப்பரா இருக்கு சார். ஆமா, ரூம் மெயின் அங்க தான் இருக்குது. இது ஏ லைனா சார், சைடு கட் மேடம். லெந்த் 42 இல்லீங்களா? இதுல எவ்வளவு கலர்ஸ் இருக்கு? நிறைய கலர்ஸ் கீழ போட்டுருக்கேன் பாருங்க. காட்டுவேன் நானே. ஜஸ்ட் கலர்ஸ் மட்டும் காமிங்க. ஜஸ்ட் கலர்ஸ் காட்றேன். இதெல்லாம் கலர்ஸ் தான். சோ எல்லாம் இன்ஸ்டாகிராம்காக எடுத்தாங்க, அதனால கீழ போட்டுட்டு இருக்காங்க. ஆமா, இன்ஸ்டாகிராம் வந்து வெறும் இந்த மாதிரி தான் காட்ட முடியும், எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனால தான் யூடியூப் போடுறேன், யூடியூப்ல ஃபுல் டீடைலா சொல்லினே இருக்கும். சரியா? இது ஒரு கலர் ஆச்சு. பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மெயின் இதுல கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. திருப்பி உங்களுக்கு ரீஸ்டாக் ஆகாது இந்த கலெக்ஷன். ஆமா, அதனால தான் நிறைய பேர் ரீஸ்டாக்ன்றாங்க. நோ ரீஸ்டாக் மேடம், ரீஸ்டாக்னா இது கம்ப்ளீட்டா ரங்கோலி, ஒயிட் த்ரெட்ல ரங்கோலி டிசைன் பாத்துறப்ப ஒரு டிசைன் காட்டிருப்போம். சோ அத பாத்துருங்க. ஓகே, இதுல கலர்ஸ் இல்லீங்களா? நிறைய இருக்குது. சோ குவாண்டிட்டி கூட மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க வித் லிமிட்டட் ஸ்டாக். இப்போ டைம் ஆவலையா உங்களுக்கு? சார் கையே வலி வந்துருச்சு சார். இந்த ஷாப் ஆச்சு, இப்போ இந்த ஷாப் ஆல்ரெடி எல்லாம் எடுத்து போட்டிருக்கீங்க போல இருக்கு. என்ன உட்காந்துட்டீங்களே? உட்காராம என்ன பண்ணிட்டு half an hour இல்ல. அப்போ எனக்கு எப்படி இருக்கும், நின்னுட்டு அது கையில கேமரா புடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கேனா? சரி, ஓகே மேம். சோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவாசல வந்து ராசில்க்கு எடுத்துவாங்க அப்படினு கேட்டிருந்தீங்க. அவாசல ராசில்கலாம் பாருங்க வந்துச்சு. ஓகே, அப்படியே ஒண்ணா போடுங்க. கரெக்ட். நான் பாருங்க, இதெல்லாம் வந்து கிரீன் கலர். ஒண்ணா கீழ போடுங்க சார், ஒண்ணா போடாதீங்க. ஓகே, சோ இந்த பாருங்க ராசில்க்குல இவ்ளோ கொண்டு வந்திருக்கீங்களா? அதுவும் அவாசா இல்லீங்களா? சூப்பர். சோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால வந்து தோண்டோம். இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு கலெக்ஷன். இது அப்புறம் காட்டுறேன் நான், யாராவது பார்க்காதீங்க, அப்படி பாருங்க. ஓகே ஓகே. சோ ஆல்ரெடி இந்த பிரவுன் ரெண்ட் ஆயிடுச்சு. சோ இந்த பாருங்களா, ஆனியன் கலர், நெக் சேஞ்ச் ஆயிருக்கு சார், பிரவுன். ஓகே, காலர் நெக் இருக்கு இல்லீங்களா? இதுல எல்லா நெக் இருக்கு மேடம். நெக் அப்படின்ட்டு இங்க பாருங்க, இது ஒரு நெக் இருக்கா? சோ இதெல்லாம் வந்து ராஸ் இருக்கு, ஆனா லிமிடெட் ஸ்டாக் ப்ளீஸ். அப்புறம் வந்து சொல்லாதீங்க என்கிட்ட வந்து என்ன சார் போட்ட உடனே இல்லையே அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்டா இந்த வீடியோ போடுறது எதுக்கு அப்படின்னா இன்ஃபர்மேஷன் தான். ஓகே, இது வச்சு ஆர்டர் பண்ணணும்னு கிடையாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? ஆமா, அது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஏன் மூஞ்சி காட்டுங்க மேடம். மேம் நாங்க மூஞ்சி நல்லதா இருக்கு சார். மேம் வீடியோல போடுறது என்னன்னா இன்ஃபர்மேஷன். சோ இதெல்லாம் ஐட்டம்ஸ் எங்ககிட்ட இருக்குது. சோ இதெல்லாம் வந்து எப்படி ஆர்டர் பண்ணனும், இது அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுறாங்க. சோ இதெல்லாம் வீடியோ போடும்போது தான் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. அதுக்கப்புறம் குரூப்ல ஜாயின் ஆச்சுன்னா அது வந்து டெய்லி போடும்போது அந்த கலெக்ஷன்ஸ் பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, சோ ஒரே ஒரு பீஸ் ஓபன் பீஸ் மட்டும் காமிங்க. எந்த கலர்? பிரவுன் காமிங்க, காஃபி பிரவுன். இதா? காபி குடிப்பீங்களா? குடிக்கிறது இல்ல, ஆனா கலர் பிடிக்கும். சரி, இந்த மாதிரி இங்க பாருங்க. இது என்ன சைஸ் பார்க்கலாம் சொல்லுங்க. ஐ திங்க் XXL. கரெக்ட்டா சொல்றீங்களா? XXL கரெக்ட்டா சொல்றீங்க. உங்களுக்கு 100 மார்க்ஸ். சாக்லேட்டா? 100 மார்க்ஸ். 100 மார்க்ஸ் வச்சு நான் என்ன பண்ணிட்டோம்? மேம் நல்ல சாக்லேட்டாவது கொடுத்தா சாப்பிடலாம், மார்க்ஸ் கொடுக்குறேன்றீங்க. சரி இருங்க, நம்ம ஆல்ரெடி நான் என்ன எக்ஸாம் எழுத போறேன். ஆல்ரெடி நீங்க கேட்டிருந்தீங்க செட்னோட 3 பீஸ் செட்ல கலெக்ஷன்ஸ் இது வந்திருக்குது. சோ இதெல்லாம் நான் நிறைய அங்க வச்சு காட்டிக்கிறேன். நான் வச்சு காட்டினாதான் கொஞ்சம் நீட்டா தெரியும். ஆமா, நான் பாருங்க.
கலர்ஸ் காமிங்க ஒன் பை ஒன். சூப்பரா இருக்கு கலர்ஸ். இது புது டிசைனா? புது டிசைன் மேடம். ஓகே, இங்க பாருங்க. ஓகே, இந்த டிசைன் எல்லாம் ஆல்ரெடி எல்லாம் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இது அவைலபிள் கலர்ஸ். இப்போ நான் சொல்றேன் அவைலபிள் கலர். மெயின் என்ன அப்படின்னா இந்த இக்கத் ஹேண்ட்லூம்க்கு செட்டிநாடு காட்டனுக்கு வந்து ரொம்ப டிமாண்ட் இருக்கு. சோ ப்ரீ புக்கிங்லயே நிறைய பேர் எடுத்துறதுனால வந்து இப்போ இன்னைக்கு எங்க நான் சொன்னா ஆல்ரெடி வாட்ச் காட்டிட்டேன். இன்னைக்கு இந்த காலையிலேயே வந்து குரூப்ல அப்டேட் பண்ணிருந்தோம். சோ ஆல்ரெடி வெளில பார்சல்ஸ் இருக்குது, கட்டி வச்சிருக்குது. என்ன காட்டுங்க ஒரு வாட்டி. இது இருங்க ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். அப்படியே பேக் ஆயிடுச்சா இதெல்லாம்? அதெல்லாம் பேக் ஆயிடுச்சு. இன்சைடு காட்டுங்க. இதெல்லாம் வந்து பேக்கிங் ஆனது. நான் ஏன்னா போய் சொல்லி உங்களுக்கு எதுவும் இது பண்ண தேவையில்லை. இதெல்லாம் பேக்கிங் ஆல்ரெடி பேக்கிங். ஒரே நாளைக்கு இவ்வளோ பேக் பண்ணுறீங்களா? அது கம்மியாக தான் இருக்குது. கம்மியாக தான் இருக்குது உங்களுக்கு. ஓகே, இன்னைக்கு நல்லா கஸ்டமர் ஸ்க்ரீன் இருக்காங்க, அதனால தான் கம்மியாக இருக்குது. முழிச்சிருந்தா ஜாஸ்தி ஆகும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதெல்லாம் ஒன்று பீஸ் காட்டுறேன். அது ஆல்ரெடி ஒன்று இன்ஸ்டாகிராம்க்கு எடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கலரே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் எல்லா கலர்ஸ் காலி ஆயிடுச்சு. அதில் இன்ஸ்டாகிராம்ல இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? நான் ஒன்று பிடிச்சிட்டு ஓப்பன் வியூ காட்டுங்க, ஓப்பன் வியூ காட்டுங்க. ஐயோ ஓப்பன் வியூ இல்லை, அவ்வளோ டைம் இல்லை மேடம். வீடியோ பாருங்க, ஓப்பன் வியூ வேணும்னா. ஆமாம், வீடியோ யூடியூப்ல வாங்க, ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோம்ல நாங்கள். இந்த மாதிரி இந்த அளவுக்கு டைம் உங்களுக்கு யாருமே ஸ்பெண்ட் பண்றதுல நாங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்காக பாருங்க. இது 42 லெந்த் இல்லீங்களா? 42 லெந்த். இந்த டிசைன்ல 42 லெந்த். நிறைய பேர் தமிழே புரியுது இல்லன்னு நினைக்கிறேன். இந்த டிசைன் பர்టిక్యులர் டிசைன் புரியுது சார். ஆனா நாங்க ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணி பார்க்கறோம். அதனால தான் எங்களுக்கு சரியா புரியுது இல்ல. ஆமா, எங்க மேடம் இருக்காங்க, அந்த சீரியல் பாக்குவாங்க, இன்ட்ரஸ்டா பார்த்து இருந்தா ஸ்கிப் பண்ணுவாங்க. என்னன்னு அது போர் அடிக்குது, நெக்ஸ்ட் பார்க்கலாம். அப்படி இல்ல, அவன் ஒரு சீரியல் 5 நிமிஷத்துல பாத்துறாங்க. அந்த மாதிரி. இது துப்பட்டாங்களா? துப்பட்டா. ஐயோ இந்த மாட்டிக்கிச்சு. ஸோ இந்த வாட்டி நெக் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்கீங்க. அதுவும் இல்லாமல் லென்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கீங்க. மாற்றம் கொண்டு வந்துட்டீங்க தமிழ்நாடுலயும். ஸோ நாங்கள் கொண்டு வரோம், நாங்கள் டெய்லி தான் கொண்டு வரோம் மாற்றம். ஓகேவா? நல்ல சேஞ்சஸ் இருக்குது பாருங்க. என்ன சொல்றது, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றீங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து வாங்க 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 வாங்க. என்ன விளையாடுறீங்களா? பொறிக்கிறேன் ஒரு சைடு. ஐயோ எனக்கு கீழே வந்துச்சு. ஏன்னா அவ்வளோ சிரிக்கிறீங்க. ஐயோ சிரிக்காதீங்க மேடம், எனக்கே கிளி போகிறது. ஒரு ஐட்டம் கூட ப்ராப்பரா எடுத்துட்டு வர முடியலீங்களா? மேம் இந்த ஃபீல்ட்ல கொஞ்சம் நான் வீக்கு. என்ன பண்றது, தெரிஞ்சது. ஆனா எனக்கு தெரிஞ்சு சொல்லிருக்கேன். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, கொஞ்சம் அப்படி ஆயிடுது. இங்க பாருங்களேன், சிரிக்காதீங்க மேடம். இருக்கு சிரிப்பு போறது. அப்புறம் ஓகே, உங்களை பார்த்து வீடியோல எத்தனை பேர் சிரிக்கிறாங்களோ தெரியல. நல்லபடியா சிரிங்க, சிரிச்சா நல்லதா. நான் வேணும் செய்யலாது, ஆட்டோமேட்டிக் கீழே வந்துச்சு. போதும் மேடம் சிரிச்சது. குர்த்திஸ் காட்டலாம். இதெல்லாம் வந்து வேட்டிக்கன் டிஃப்ரெண்ட் கலர் நெக் வேணும்ட்டு இது ராசில்ல எடுத்து வந்தாச்சு. எல்லாமே காலேஜ் இந்த வாட்டி வேட்டிக்கன்ல எடுத்து வந்திருக்கோம். ஸோ இதுல வச்சாச்சுன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியுது. இது நம்ம செட்டிநாடு இருக்கு மேடம். இன்செட் பண்ணி 5 டே இருக்கிறீங்க. ஐயோ நம்ம டைம் பாஸ் பண்றீங்க. நான் டைம் பாஸ் பண்றேன், உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றது நான் டைம் பாஸ் பண்ற மாதிரி இருக்குதா? சரி ஓகே, எடுத்துவாங்க. இந்த பாருங்க, இதெல்லாம் வந்து குர்த்திஸ், வெறும் குர்த்திஸ். இது காட் செட்ஸ் ஆல்ரெடி நான் காட்டினேன். காட் செட்ஸ் இதுல இருக்குது. ஸோ யாருக்கா வேணும்னா அதில் வாங்கிக்கலாம் நீங்க. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஃபார் சாம்பிள், இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும் நெக் அப்படின்னு காட்டுறதுக்காக நாங்கள் ஓட்டு இருக்கோம். ஸோ என்ன யாராவது புதுசா வாங்குறவங்க ரிட்டேல் நிறைய பேர் எனக்கு கொஞ்சம் மூஞ்சி காட்டுங்க மேடம். நான் ஒரு அந்த ஒசூருக்கு போயிருந்தேன். ஒசூருக்கு எதுக்கு தெரியுமா? எக்ஸ்போஸ்ல அந்த வெறும் 1004 கரெக்ட் தான். 1004 கொடுத்தீங்க, ஆஃபர் கொடுத்தீங்க. ஓகே, எவ்வளவுதான் சேல் ஆகும்? ஆஃபர் கொடுத்தா எவ்வளவுதான் சேல் ஆகும் மேடம்? வேர் இஸ் யுவர் ப்ராஃபிட்? நான் 1000 நாள் கொடுத்துட்டேன், அப்புறம் நான் எங்க போறது? மேம் கொஞ்சம் ப்ராஃபிட் வைக்கணும்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான மெட்டீரியல்ஸ் வைங்க. எக்ஸ்போ வர்றவங்க ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க மட்டுமே வர்ற நிறைய அது ஆல்ரெடி பார்த்து போரான கலெக்ஷன். சோ அதனால வந்து நிறைய டிஃப்ரெண்டான போகணும். டிஃப்ரெண்டா போகும்போது என்ன டிஃப்ரெண்டா வாங்கும். கஸ்டமர்ஸ்க்கு என்ன அட்ராக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது இருக்கா, இது இந்த மாதிரி வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டிஃப்ரெண்டா பாக்குறாங்களே தவிர நீங்க 4 ஆஃபர் கொடுத்தாங்களா 4 போயிடுச்சு. அது என்ன சின்ன அதெல்லாம் போயிடுச்சு காலம், ஆஃபர் கொடுக்கறது போறதெல்லாம். ஆனாலும் ஆஃபர் இருக்கணும். அது கூட என்ன மேடம், என்ன லைட் இருக்கா இல்லையான்னு பாக்குறேன். அது கூட என்ன இருக்கணும்,
டிசைன்ஸும் இருக்கும். டிசைன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு நல்லபடியா சேல் ஆகும். ஸோ நான் எக்ஸிபிஷன் போட்டேன் எனக்கு சேல் ஆகல அப்படின்ற திங்கிங் வேண்டாம். ஸோ புது கலெக்ஷன் டிஃப்ரெண்டா போடுங்க. நீங்க ஆஃபர் போடுங்க, எல்லாமே போடுங்க, எல்லாம் சூப்பர். ஆனா ஒரு கஸ்டமர், ரிட்டைல் கஸ்டமர் அட்ராக்ட் பண்றது எப்படி? நிறைய பேர் ஷாப்ல வச்சு ஏன் போல அப்படின்றாங்க. நிறைய கிடையாது. ஒரு கலெக்ஷன் இருக்குதா, அது போகலையா விட்டுருங்க, சைலண்ட், டோன்ட் ஃபீல். நெக்ஸ்ட் ஒரு 2 கலெக்ஷன்ஸ் எடுத்தவங்க, 2 வேற டிஃப்ரெண்டான வருது, அது வைங்க முன்னாடி. ஓ இதெல்லாம் நல்லா இருக்குது, அதே மாதிரி இதுவும் காட்டுங்க, எல்லாம் போகும். ஸோ சொல்லிக்கிறது இல்லைன்னா டிஃப்ரெண்ட் மெட்டீரியலுக்கு வாங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க, ஒரு ஸ்டெப் முன்னாடி வைங்கன்றது தான். ஸோ இதெல்லாம் நாங்கள் என்ன சொல்றோம், அப்ப வச்சிடலாம், நெக்ஸ்ட் டைம்ல இருந்து முன்னாடி வச்சிடலாம். ஸ்டெப் என்னது வச்சிருப்பீங்க, கால் எடுத்து முன்னாடி வைங்க. சோ நிறைய இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்க அப்ப ப்ரீவியஸ் முன்னாடி வீடியோல பாத்துட்டு வேற ஏதாவது விட்ட டிசைன் இருந்தா மட்டும் காமிங்க, மீதி எல்லாம் பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல. இதெல்லாம் வந்து திருப்பி குர்தாஸ், செட்டிநாடு குர்தாஸ் விட்டுட்டீங்களே. இதுவும் அதுதான். நிறைய பேர் குரூப்ல போட்ட உடனே ஃபர்ஸ்ட் கையா முயான்னு சொல்லுவாங்க, திட்டுவாங்க அங்கிருந்து. இதெல்லாம் கேட்டு இருந்தாமாப்பா, இன்னைக்கு ஏன் காட்டுறது இல்லை அப்படின்ட்டு. ஏன் காட்டல, ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள்னா இவ்வளவுதான் இருக்கு என்கிட்ட, இவ்வளவுதான் இருக்குது. அதுவும் வந்து ஓல்டு காஸ்ட், புது காஸ்ட்னாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. புது காஸ்ட்க்கு வந்து இன்னும் ப்ரொடக்ஷன்ல இருக்கு, அதனால வந்து நிப்பாட்டி வச்சிருக்கோம் அந்த புது காஸ்ட். இது 275 ஓல்டு காஸ்ட், ஓகேவா? சோ இதுல நான் ஏன் வீடியோல குரூப்ல இருக்கவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றது அப்படின்னா, கம்மியா இருக்குது, இது இவ்வளவுதான் இருக்கு எங்கிட்ட டிசைன்ஸ். ஸோ அதனால தான் நான் வீடியோல மீன்ஸ் குரூப்ல போடல. வர்றவங்க 1-2 செட் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் திருப்பி போடுவேன். ஓகே, கலெக்ஷன் வருது, ஓகேவா? கலர்ஸ் காமிங்க ஒன் பை ஒன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா நான் போடவே முடிய மாட்டேங்குது. ஏன் மேடம்? ஏன்னா கொஞ்சம் குண்டா இருக்கிறதுனால. நீங்க குண்டா? மாமா அந்த மாதிரி ஃபீல் ஆனா இந்த உலகத்துல யாருமே வாழ முடியாது, சாப்பிட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, ஓகேவா? ஆனா குண்டு அவங்களுக்கு தான் நல்லா இருப்பாங்க, தெரியுங்களா? அவங்க உண்மையா என்ன சொல்றது, இது அந்த மாதிரி ஃபீல் ஆவாங்க அவங்க. என்னன்ட்டு ஐயோ நான் குண்டு இருக்கேன்னா சாப்பிடக்கூடாது. ஆனா சாப்பிட்றதெல்லாம் எவ்வளோ சாப்பிடுவீங்க? இவ்வளோ சாப்பிடுவீங்களா? சாப்பிட்றது கொஞ்சம் தான் சார். அப்புறம் குண்டுன்றீங்க. அன்னைக்கு ஒரு கஸ்டமர் வந்தாங்க, பாவம், அவங்க பையன் நான் டெலிவரி நின்னால தான் குண்டாயிடுச்சு, அது என்னோட தப்பு கிடையாது அப்படின்ட்டா. நான் பொறுமை மீன்ஸ் என்ன ஃபீல் குட், ஆமா உங்க தப்பு கிடையாது அது அப்படின்ட்டு. ஆமா, அது என்ன சொல்ல முடியாது மேடம். அதெல்லாம் கலர் மட்டும் காமிக்கிறீங்களா? எந்த கலர் இதுக்குமா? அதோ காமிங்க. ஸோ இது வந்து ரொம்ப டிமாண்டட் கலெக்ஷன்ஸ், ஸோ மிஸ் பண்ணாதீங்க. ஸோ அதுலேயும் ரங்கோலி இருக்குது மேடம், ரங்கோலி டிசைன்ஸ் அப்படின்ட்டு நிறைய இருக்குது. ஸோ பேக்ரவுண்டில் இருக்கிற ஸ்டாக் மட்டும் இப்போ ப்ரெசென்ட் இருக்கு, திருப்பி ரீஸ்டாக் ஆகும், ஆனால் வேற பேட்டர்ன்ஸ். ஆமாம், சொன்ன மாதிரியே வந்து குரூப்ல ஜாயின் ஆகணும்னு சொல்றான். நீங்க வந்து கஷ்டப்பட்டு அங்கிருந்து இங்க வந்து நிறைய பேர் வராங்க. என்ன பண்றாங்க தெரியுமா? சிக்பேட் எல்லாம் ஒரு 2 சர்க்கிள் அடிச்சுட்டு நைட் 8 மணி 9 மணிக்கு வந்து கால் பண்றாங்க. என்னன்ட்டு, சார் நான் எல்லாம் சுத்திட்டேன், அவங்க கடை எங்க இருக்கு, அவங்க கொஞ்சம் மெசேஜ் போடுங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்க 10 கடை இல்லை 20 கடை கூட சிக்பேட்ல சுத்திட்டு வாங்க, இந்த கலெக்ஷன் கிடைக்காது. இது கம்ப்ளீட்டா பொட்டிக் கான்செப்ட். நீங்க வேற கடைக்கும் இந்த கடைக்கும் பிரைஸ் கம்பேர் பண்ணாதீங்க. அது ஃபேப்ரிக் வேற, டிசைன் வேற, குவாலிட்டி வேற. நிறைய கஸ்டமர்ஸ் என்னன்னா, சார் அவாசா இருக்கா? அவங்கள்ட்ட அவாசா இருக்குது, 160 இருக்குது, 140 இருக்குது, 100 ரூபாய்க்கு இருக்குது, 50 ரூபாய் இருக்குது, 10 ரூபாய்க்கு இருக்குது. ஸோ நான் 10 ரூபாய் மெட்டீரியலுக்காக வந்து அந்த 10 ரூபாய் சொல்றவங்க கிட்ட போகணும், ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு 180 அப்படின்னா நாங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். என்னோட கஸ்டமர்ஸ் நான் ட்ரஸ்ட்டாக இருக்கணும். ஸோ ஒன் ஆர் டூ இஸ் அ டிஃப்ரெண்ட் நேம். 1 or 2 இது நல்லா இல்லைன்னா அது நமக்கு ஒரு சொல்லலாம். ஃபுல்லாகவே நல்லா இல்லை அப்படின்னா நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அதை மாதிரி தான் நாங்கள் வந்து ட்ரஸ்டபுள் கஸ்டமர்ஸ்க்கு ட்ரஸ்டபுளாக இருக்கும். அதனால வந்து நாங்கள் வந்து அந்த அளவுக்கு நான் அங்கே அவ்வளோ கொடுக்குறேன், இங்கே அளவுக்கு ப்ளீஸ் அங்கே எங்கே எவ்வளோ கொடுக்குறோம் அங்கேயே போங்க, அங்கேயே வாங்கிக்கோங்க. எங்களுக்கு நான் இப்போ சொல்கிற வீடியோவில் எங்களோட கஸ்டமர்ஸ்க்கு என்ன ட்ரஸ்ட் இருக்குது, என்ன மாதிரி மெட்டீரியல் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம், ஓகேவா? எல்லாமே பொட்டிக் வெரைட்டிக்கு என்ன நம்பிட்டு இங்க வராமலே மூஞ்சி பார்க்காமலே இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வாங்குற டீம் இருக்காங்க, லாக் வாங்குற டீம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் துரோகம் பண்ண முடியாது. ஸோ 5 ரூபாய்க்காக நான் பெருசா எடுத்து போறது கிடையாது. 5 ரூபாய்க்காக இல்ல, கொஞ்சம் மெட்டீரியல் பார்ப்பாங்க, மெட்டீரியல் பார்த்து எடுப்பாங்க. ஆமா, குவாலிட்டி இருக்கணும். திருப்பி உங்களுக்கு எது ப்ராப்ளம் வரக்கூடாது. கொடுக்குறாங்களே, நீங்க 180 கொடுக்குறீங்க, ஸோ நத்திங் இஷ்யூஸ். 160 யார் கொடுக்குறாங்களோ ப்ளீஸ் அங்க போய் வாங்கிக்கோங்க, ஓகேவா? அதை சொல்றாங்கல்ல, நம்ம சார் சொன்னாரு அங்க வாங்கிட்டு இங்க போடுங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி அங்க வாங்கிட்டு அங்கேயே போடுங்க, என்கிட்ட வராதுங்க. நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, என்கிட்ட இருக்குது, என்ன நம்பி வர்ற டீம் ப்ளீஸ் வாங்க, செக் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டியது ஒன்னே சொல்லிட்டேன், ஆல்ரெடி சொல்லிட்டேன். பண்ண வேண்டியதெல்லாம் குரூப்ல ஜாயின் ஆகுங்க. நீங்க வாங்க தேவையில்ல, குரூப்ல ஜாயின் ஆயிட்டு பாருங்க, கன்சிடர் பண்ணுங்க, எல்லாம் பண்ண பிறகு இங்க வாங்க, சரியா? ஓகே சார், எல்லாம் ஒரு வாட்டி நான் ஷாப் மட்டும் காமிச்சிடுறேன். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ், புது கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இது குரூப்ல கூட போடல, நான் போட்டோ கூட எடுக்கல. ஒரு நிமிஷம் இருங்க, ஏதோ லைட் டிம்மா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆன் பண்ணிட்டேன்.
நிறைய கரண்ட் பில் வேற வருது மேடம். ம். இன்னைக்கு எல்லாம் கீழே மேல இது எல்லாமே குவாட் செட்ஸ் கம்ப்ளீட்டா கலெக்ஷன் ஜாஸ்தி இருக்கு. ஸோ விசிட் பண்ண முடிஞ்சா விசிட் பண்ணுங்க, இல்லைன்னா குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு நீங்க ஆன்லைன் த்ரூ கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரொம்ப நல்லா இருக்கு சார். கலர் பட்டர்ஃப்ளை டிசைன். பட்டர்ஃப்ளை டிசைனா இது இன்னும் வீடியோ போடல, எதுவும் போடல. அது பியூர் காட்டன் இல்லைங்களா? பியூர் காட்டன் குவாட் செட்ஸ். குவாட் செட்ஸ் பாருங்க, பியூர் காட்டன் கலம்கரி காட்டன். பர்சனலி எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலர் காம்பினேஷன். நிறைய பேருக்கு என்ன டவுட் தெரியுமா, நீங்க ஏன் பார்ட்டி வேற போடுறது இல்லை? நீங்க பார்ட்டி வேற இருந்தால் நிறைய இருக்கு, பைரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு, அவங்க போடுறாங்க, நீங்க ஏன் போடுறது இல்லை அப்படின்ட்டு. மேடம், சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி மாறணும் நம்ம. இப்போ நான் ஃபெஸ்டிவலுக்கு என்ன ஃபெஸ்டிவல் இருக்குன்னா ஃபெஸ்டிவல் ஒண்ணுமே இல்ல. அது இல்லாம நாம ஷாப்கீப்பர் இன்னைக்கு என்ன இருக்குது, இன்னைக்கு சாப்பிட பாருங்க, நாளைக்கு பார்க்கலாம். நாங்க என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு முன்னாடி தான் லான்ச் பண்ணுவோம். இப்போ வந்து ஃபெஸ்டிவல் வேர் கிடையாது, நீங்க எடுத்து போய் ஸ்டாக் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். இப்போ வந்து என்ன அப்போனா சம்மர் சேல் ஆஃபர்ஸ் அந்த மாதிரி இந்த ஊர் போவீங்க, கன்வீனியன்ட்டா கம்ஃபர்ட்டபிளா போடுற மாதிரி வெரைட்டிஸ். இப்போ என்ன டிராவல் டைம், ஸ்கூல் ஓபன் டைம், ஸ்கூல்ல இருக்க லீவ்ல இருக்க டைம், எங்காவது போற டைம், சோ இதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ற இந்த மாதிரி தான் பர்ச்சேஸ் பண்ணுங்க. அதெல்லாம் ஃபெஸ்டிவல் நிறைய என்கிட்ட இருக்கு. ஃபெஸ்டிவல் மல்ச்சேந்தேரி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா என்ன அதெல்லாம் ரேர், மூவிங் வந்து கம்மி. எப்போ சீசன் வருதுன்னா, சீசன் மீன்ஸ் ஃபெஸ்டிவல் வருதோ அப்ப நீங்க வாங்கி போடுங்க. அப்ப நாங்களே போடுறோம் கலெக்ஷன்ஸ் நிறைய. ஓகே சார், ரொம்ப நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச்.